வீட்ல வெங்காயம், தக்காளி, முட்டை மட்டும் தான் இருக்கு அப்படின்றீங்களா? அப்போ உடனே இந்த டிஷ்ஷ ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய பேச்சுலர்ஸ் முட்டை தக்காளி தொக்கு தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முட்டைய ஒரு பாத்திரத்துல சேர்த்து கொஞ்சமா கல்லுப்பு, தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து 7லிருந்து 8 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி எடுத்துக்கோங்க. சூடான கடாயில 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகுற ஸ்டேஜ்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜார்ல தொக்கா அரைச்சி எடுத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போனதும் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு சைடு வேக வச்ச முட்டையை தோல் நீக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தண்ணீர் மொத்தம் சுண்டி வர ஸ்டேஜில் வேக வச்ச முட்டையை வீடியோல காமிச்ச மாதிரி நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்க அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லயே குக் பண்றேன். ஃபைனலா மல்லி இலை தூவி இறக்குனா நம்ம பேச்சுலர் முட்டை தக்காளி தொக்கு ரெடி. சாப்பாடு, இட்லி, தோசைக்கு செம காம்பினேஷன் இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் புது வீடியோல மீட் பண்றேன்.